ரொம்ப நாளாக கடையோட ஒரு vlog மாதிரி ஒன்று ஷூட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நான் அப்படியே கடையில் வேலை பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பேக்ரவுண்டில் ஒரு ராஜா சார் சாங் ஓடும்போது அந்த வேலை பார்க்குற ஃபீலே ஒரு தனி ஃபீல் தான். பேக்ரவுண்டில் ஒரு ராஜா சார் சாங்கு, நம்மளுக்கு பிடிச்ச பிஸ்னஸ்ஸு, ஒரு தனிமையான சூழ்நிலை, இதெல்லாம் வந்து ஒரு அனுபவிக்கும் போது தான் தெரியும். நிறைய பேர் ட்ரைவ் பண்ணும்போது கேட்பாங்க, காரில் போகும்போது, ஒரு தனியாக ஒரு கார் ட்ரைவ் போகும்போது அந்த மாதிரி இளையராஜா சாங் கேட்பாங்க. எனக்கும் அது பிடிக்கும். பட் நான் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, சில பேர் படிக்கும்போது கூட ராஜா சார் சாங் கேட்டுகிட்டே படிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வித்தியாசமாக நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜென்ரலாக ஒர்க் பண்ணும்போது ராஜா சார் சாங் ஒன்று பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா, எனக்கு எப்போதுமே ராஜா சார் சாங்கு குளிக்கும்போது, சாங் ஒரு படிக்கும்போதோ, தூங்கும்போது, அது எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே ஒரு ராஜா சார் சாங்குங்கிறது ரொம்ப க்ளோஸாக, ஒரு மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக, இது ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும். அது எதனாலன்னு தெரியல. அது மற்ற மியூசிக் டைரக்டர்ஸ் மியூசிக்ஸு நிறைய நான் எல்லா மியூசிக் டைரக்டர் சாங்ஸும் கேட்பேன். பட் இருந்தாலும் எனக்கு அது என்னமோ இளையராஜா சார் சாங்ஸ் கேட்கும்போது மட்டும்தான் அந்த தன்னை மறந்த சூழ்நிலையும்பாங்கள்ல, அந்த ஃபீலில் எனக்கு அதில் மட்டும்தான் கிடைக்கிது. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை 90s பிறந்த எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமோ? உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு vlogல கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ.